உளவியல் தேர்வு 6. குழந்தையின் தேவையினை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் கற்பித்தலை உறுதி செய்ய வேண்டும் என கூறியவர் டெவி. ஆசிரியர் மாணவருடைய எவ்வளர்ச்சியை அளவிடலாம்? அறிவுசார் வளர்ச்சி. எட்வர்டு தார்ண்டேக் கற்றலுக்கு வழிவகுத்த முதல் 3 விதிகள் ஆயத்த விதி, பயிற்சி விதி, பிரதிபலிப்பு விதி. புதிய கற்றலை வலுவூட்டுவதற்கு மிகவும் பயன்படும் கொள்கை வலுவூட்டல். கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்கும் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்க உதவினால் ஏற்படும் மாற்றம் நேர்மாற்றம். ஒருவர் தன் அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை ஆகியவற்றிற்கு ஏற்ப பெற்றிருக்கும் மன அமைப்பையே ஸ்கீமா என்று கூறியவர் வாட்சன். பல காரணி கோட்பாட்டை கூறியவர் ஆல்பிரட் பைனட். பின்வருவனவற்றுள் இரு காரணி கோட்பாட்டின் ஜி காரணியின் பண்புகள் அல்ல. சுற்றுச்சூழலில் இருந்து பெறப்பட்ட கற்றல். SAT விரிவாக்கம் ஸ்காலஸ்டிக் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். புதிய சூழ்நிலையோடு எளிதில் ஒத்துப்போகும் நபரிடம் அதிகம் காணப்படுவது நுண்ணறிவு ஈவு. நம் புலன்களில் ஏற்படும் தூண்டல் அனைத்தும் முதலில் எந்த நினைவுப் பகுதிக்குச் செல்கிறது? நெடுங்கால நினைவு. சமூக வளர்ச்சி இதனை முன்னெடுத்து செல்வதில்லை. சமூக விழிப்புணர்வு. கீழ்காண்பனவற்றுள் எது மனவெழுச்சி மேம்பாடு சார்ந்த கருத்து அல்ல? குழந்தையின் மனவெழுச்சியை எழுப்புகிறது. எந்த அடிப்படையில் முதிர்ச்சி என்பது கற்றலிலிருந்து மாறுகிறது? முதிர்ச்சி என்பது செயல்பாடு மற்றும் அனுபவத்தை தொடர்புள்ளது. மகிழ்ச்சி பெற்றோர் மற்றும் குழந்தைகளிடையே நல்ல ஆதரவுமிக்க உறவை பிணைக்கும் என்று ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. ஆரம்ப காலத்தில் பெற்றோரின் தகவல் தொடர்பு குழந்தையிடமிருந்து நேர்மறை மனவெழுச்சிகளை தோற்றுவித்து வெளிப்படுத்துகிறது. சமூக பயம். பொம்மை வைத்து விளையாடும் குழந்தை கம்பளத்திற்கு அடியில் பொம்மையை மறைத்து வைத்துவிட்டு மறதியை வேறு இடங்களில் தேடுகிறது. இச்செயல் உடன் தொடர்பானது. உயிரற்ற பொருளை உயிருள்ளவையாக பாவித்தல். சாம் ஒரு ஆப்பிளை 4 துண்டுகளாக நறுக்கி அதனை நறுக்கிய பின்னரும் ஆப்பிளின் அளவில் மாற்றம் இல்லை என்பதை குறிப்பிடும் கருத்து குறியீட்டு சிந்தனை. வகுப்பறை தேர்வில் மாலதியும் மதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து எழுதியதை ராணி பார்த்துவிட்டாள். ஆனால் ராணி அவர்களை பார்த்து எழுதியதை ஆசிரியரிடம் கூறவில்லை. இந்த நிகழ்ச்சி உணர்த்தும் ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது? நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை மற்றும் நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை. என் வீட்டின் அருகில் உள்ள ஒரு குழந்தை தன்னுடைய பொம்மையை குழந்தையாக நினைத்து அதனுடன் பேசுகிறாள் மற்றும் விளையாடுகிறாள். இந்த குழந்தை பியாஜேயின் கூற்றுப்படி பின்வரும் எந்த படிநிலையில் காணப்படுகிறது? புலன் இயக்க நிலை. பின்வருவனவற்றுள் எந்த கூற்று தவறானது? நியூரான்களில் உள்ள நீட்சியான இழைக்கு ஆக்சான் என்று பெயர். மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவ குழந்தைகள் தாங்கள் விளையாட பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் பொம்மை போன்றவை உயிருள்ளவை என நம்புகிறது. இந்த பண்பு அனிமிசம். மணி ஒரு 10 வயது பையன். அவன் எப்பொழுதும் சமூகத்தில் தயக்கத்தையும் மன உளைச்சலுக்கான அறிகுறிகளையும் காண்பிக்கிறான். மற்றவர்கள் முன்பு இருக்கும்பொழுது மனப்பதற்றத்தை உணர்கிறான். அவன் பெரும்பாலும் அவருடைய தாயாரின் முடிவை சார்ந்து இருக்கிறான். அவனுடைய நட்பு வட்டம் சிறியது. மணி எந்த வகையான தனியால்? உடல் வளர்ச்சியுடைய. தொடர்புடைய தகவல்களை திரட்டுவதற்கு உதாரணமாக கூறுவது கற்பித்தல் உத்தி. மகிழ்ச்சியற்ற உணர்வில் வராத காரணி கண்டறிக. பொறாமை. கற்றல் கற்பித்தல் உத்திகள் செயல்பாடுகளுக்கான விளக்கம். எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள். கற்றல் விளைவுகளுக்கான மதிப்பீட்டை உள்ளடக்கிய விரிவான தனித்துவமிக்க திட்டம். அலகு திட்டம். பாடத்திட்டம். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் விளையாட்டு முறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தாத உளவியலாளர் மாண்டிசோரி. ஆசிரியர் 4ஆம் வகுப்பு மாணவர்களை ஒரு தொட்டிச்செடியை இருட்டான அறையில் 1 வார காலத்தில் வைத்து பராமரித்து உற்றுநோக்க சொல்கிறார். 1 வாரத்திற்குப் பின் அச்செடியின் வளர்ச்சி குறைவாக உள்ளதை மாணவர்கள் கண்டறிகின்றனர். ஆசிரியர்கள் செடியின் குறைவான வளர்ச்சிக்கு காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகை செய்ய கூறுகிறார். இச்செயல்பாட்டில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய முறை பகுத்தறிமுறை.
ஒருவன் எதைத் தெரிந்திருக்கின்றானோ அதற்கும் பிறரது உதவியோடு எதைத் தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி என்பது முந்தைய அறிவை வெளிப்படுத்தல். பின்தங்கிய பொருளாதார நிலையிலிருந்து வரும் ஒரு குழந்தை கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது குறைவான கவனத்தை செலுத்துவதற்கான காரணம் வலுவற்ற உடல் மனநிலை. அளித்தல் வகை வினா அல்லாதது எது? பளவுள் தெரிவு வினா. உளவியல் தேர்வு 7. கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் எம்மொழியிலிருந்து உருவானது? ரஷ்யா. ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளி நிலையில் கற்கும் 4 அடிப்படை செயல்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் அடைவு பெற உதவுவது எவ்வகை கற்றல்? உட்காட்சி வழிக் கற்றல். கீழ்க்கண்டவற்றுள் எது மனம் சார்ந்த ஸ்கீமா? சாப்பிடுதல். கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் மாற்றம், தேவை மற்றும் குறிக்கோள் உடையது. சோமு தன் முதல் வகுப்பில் எழுத்துக்களை சரியாக அறிந்து கொண்டதன் மூலம் 5ஆம் வகுப்பில் அவனால் சரளமாக படிக்க முடிகிறது. இத்தகைய கற்றல் வகை உருவங்களைக் கொண்டு கற்றல். ஒரு மாணவரின் சிந்தனை திறன் மேம்பட காரணம் அனுபவங்களைப் பெறுவதால். வானொலியிலிருந்து வரும் இசை, தெருவில் சிலர் பேசும் சத்தம் போன்றவை எத்தகைய கவனப்பண்பிற்கு எடுத்துக்காட்டு? ஆயத்த நிலைக்குரிய கவனம். வெக்லர் நுண்ணறிவு சோதனையில் இடம்பெறும் சொற்சோதனையின் எண்ணிக்கை 5. கீழ்க்கண்டவற்றுள் எது தவறான இணை? கருத்தியல் நிலை, முடிவெடுக்கும் திறன். மாணவர்கள் வகுப்பறையில் சுவரில் தொங்கும் விளக்கப்படங்கள், ஆசிரியர் செயல்பாடுகள் மற்றும் தனக்கு முன் அமைந்துள்ள மாணவரின் செயல்பாடுகளை கவனிப்பதுடன் கரும்பலகையில் உள்ள விவரங்களையும் கவனிப்பது எத்தகைய பண்பிற்கு எடுத்துக்காட்டு? கவனம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருத்தல். தர்ஸ்டனின் கருத்துப்படி நுண்ணறிவு சுற்றுச்சூழல் காரணிகளை அடிப்படையாகக் கொண்டது. நட்பை நிர்ணயிக்காத காரணி உயரம். மேம்பட்ட முதிர்ச்சியைப் பெற மனிதரிடம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதனோடு இணைந்த செயல்பாடாக அமைகிறது? மறத்தல். குழந்தையினுடைய கலாச்சார வாழ்க்கை சூழ்நிலை அறியாது அதனுடைய இயல்பான வளர்ச்சியை புரிந்து கொள்வது இயலாது. இந்தக் கூற்றைக் கூறியது யார்? பண்டியூரா. பள்ளி முன்பருவ ஆரம்பத்தில் பிறர் நிலையில் இருந்து தன்னை அறியும் பண்பு பொதுநலப் பண்பை அதிகமாக ஊக்குவிக்கிறது. இதில் இருந்து தாங்கள் அறிவது யாது? தனக்கென எதிர்பார்த்த வெகுமானத்தைப் பெற பிறரை பாதிக்கும் செயலில் ஈடுபடுதல். கீழ்க்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்படாத இணை எது? பருப்பொருள் நிலை. 7 முதல் 11 ஆண்டுகள். கீழ்க்கண்ட எந்தக் கோட்பாட்டுடன் தலைகீழ் கற்பித்தல் தொடர்புடையது? வைகாட்ஸ் கோட்பாடு. ரகு எப்பொழுது சாலை விதிகளைப் பின்பற்றுவார்? இதிலிருந்து ரகுவைப் பற்றி நீ அறிவது யாது? ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல், விதிகளுக்குக் கீழ்ப்படிதல். பாம்பைக் கண்டபொழுது ரவி வேகமாக ஓடித் தப்பினான். இந்த அவசர காலத்தில் அவனுக்கு உதவிய ஹார்மோன் ரெனின். தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை டேஸ் என்கிறோம்? அறிதல் திறன். கீழ்க்கண்டவற்றுள் மாணவர்களிடம் பாடப்புத்தகம் மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாதது? அறிவியல் கல்வி. சரியான விடையைக் கண்டுபிடிக்கவும். கூற்று குடும்பம் முதன்மைக் குழுவிற்கு ஒரு உதாரணமாகும். குடும்பம் ஒரு சமூக அலகாக நெருக்கமானதும் இணக்கமாகவும் உள்ளது. ஆ சரி, ஆனால் ஆ தவறு. கல்வி உளவியல் பற்றிய அறிவானது கற்பவர்களுக்கு டேஸ் உதவுகிறது? தன்னைப் பற்றி அறிய. கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணிகளாக கூறப்படுவது மதிப்பீட்டாளர். தொடக்கநிலை பள்ளி குழந்தை தனது சக மாணவர்களை ஆற்றுப்படுத்த முயற்சி தோல்வியுற்றதனால் அதனுடைய பதற்றத்தை அதிகரித்தது. இது எதைத் தெரிவிக்கிறது? பிறர் நிலையிலிருந்து தன்னை அறிதல், பரிவு பாராட்ட வழி நடத்தவில்லை. சிறந்த கற்பித்தலின் பண்புகளுக்கு பொருந்தாதது? குறிப்பிட்ட தகவலை மையப்படுத்தல். பின்வருவனவற்றுள் சிறந்த பள்ளியின் பண்பை உணர்த்துவது? நிலையான ஒப்பீட்டு மதிப்பீடு. கீழ்க்கண்டவற்றுள் சரியானதைத் தேர்ந்தெடுக்கவும். பள்ளி இலக்கிய நிகழ்வுகளில் மாணவர்களை பங்கேற்க ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களுடைய தன்னம்பிக்கை மேம்படுத்தல். கற்றல் ஆர்வம் தன்மதிப்பை உயர்த்தலாம். செயல்திட்ட முறையின் படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்தவும். செயல்திட்டத்தை தேர்ந்தெடுத்தல், செயற்திட்டம், திட்டமிடுதல், மதிப்பிடுதல், செயல்படுத்துதல், பதிவு செய்தல். ஆசிரியர் பலவித கருத்துக்களை கற்பிக்க பலவித கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவதை இப்பட வரைபடம் குறிக்கின்றது. அதை உற்றுநோக்கி பதிலளிக்க.
மாணவர்கள் செயல்திட்டத்தை மேற்கொள்ளுவதால் %, கற்றலை அடைகின்றனர். 90%. விரிவுரை வகுப்பில் மாணவர்கள் %, கற்றல் அடைவை பெறுகின்றனர். 20%. உளவியல் தேர்வு 8. கற்றலில் கருத்து வரைபடத்தை மேம்படுத்தியவர் நோவாக் மற்றும் கோவின். நோவாக்கின் கருத்துப்படி பொதுமை கருத்து வரைபடம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது: அறிவுசார் வரைபடம். புதிய செய்திகளை அறிந்து கொள்ளும் போது பழைய செய்திகள் நன்றாக அறிந்து கொள்ளும் கற்றல் செயல்பாடானது கற்றல் மேம்பாடு. திரைப்படங்களை உற்று நோக்குவதன் மூலம் குழந்தைகள் நடிகர் நடிகைகளைப் போலச் செய்வது எவ்விதியின் பின்பற்று. தொடர்பு. வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தெரிவு செய்க. பியானோ உருவங்கள் ஒலிகள். அனைத்து உயிரினங்களிலும் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் செயல் கற்றல். மனிதனின் எந்த இரு மனப்போக்குகளுக்கு இடையே சமநிலை இருக்கும்: தன்வயப்படுத்தல் மற்றும் சமநிலைப்படுத்தல். செல்விக்கு மிகவும் மோசமான கையெழுத்து உள்ளது. எவ்வகை தேற்றத்திற்கு எடுத்துக்காட்டு: முடியாட்சி. ஈய மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம். இவை இரத்தத்தில் 60 UG/ஐடியல் விட அதிகரிக்கும் போது உடலில் ஏற்படுவது மூளை வீக்கம். விகிதாசார சிந்தனையில் ஏற்படும் நிலை மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி நிலையில் புலனறிவு நிலையுடன் தொடர்புடையது. விவரங்களை விளக்கி பகுப்பாய்வு செய்யும் திறன். பெருமளவு சமூக விழிப்புணர்வு உள்ளவர்கள் என குறிப்பிடப்படும் வயதினர் 0 to 4. புதிய மற்றும் மாறுபாட்டை பார்க்கும்போது யாருக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது? வயது குறைந்த குழந்தைகள். பள்ளி குழந்தைகள் விருப்பம் சார்ந்த கருத்தில் இது சரியானது அல்ல. குழந்தைகளின் தகுதிக்கேற்ற ஒட்டுமொத்த விருப்பம் உருவாதல் மிகவும் முக்கியமானது. குழந்தைகள் தங்களுக்கு அறிமுகமற்ற மக்கள், பொருட்கள் அல்லது செயல்களை எதிர்கொள்ளும் போது பெற்றோர் அல்லது பராமரிப்பவரின் மனவெழுச்சி வெளிப்பாட்டை நினைவு கூர்வோம். இது எதைக் குறிக்கின்றது? சமூக பிரதிபலிப்பு. கீழ்க்கண்ட எதனுடன் பியாஜேயின் மும்மலை சோதனை தொடர்புடையது? முன்-பின் மாற்றம் அறிதல். பின்வருவனவற்றுள் எந்த வகையான சிந்தனை குறியீடுகளின் வரிசைத் தொடரை ஏற்படுத்தி முடிவெடுத்தல் மற்றும் மதிப்பீடு செய்தலுடன் தொடர்புடையது? குவிசிந்தனை. வகுப்பறையில் ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு விடை தெரிந்தாலும் ரவி அனைவரின் முன்பு பதிலளிக்க தயக்கம் காட்டுகிறான். இச்செயல் மூலம் ரவியிடம் காணப்பட்ட குணநலன் எது? தாழ்வு மனப்பான்மை. பின்வருவனவற்றில் எந்த கூற்று தவறானது? உடல் வளர்ச்சியில் எலும்புகள் வளர்ச்சியும் தசை வளர்ச்சியும் முக்கிய காரணிகளாகும். குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள் காற்றோட்ட மண்டலம் மற்றும் சுவாச மண்டலம். ராதா பள்ளிக்கு வரும் வழியில் ஒரு கைபேசியினை கண்டு எடுக்கிறாள். பின்பு அதன் பொத்தானை அணைத்துவிட்டு தனது பையில் வைத்துக் கொள்கிறாள். ஆனால் அவளது மனமோ அதனை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. இந்த நிகழ்வில் அவளது செயல்பாடு மற்றும் அவளது மனநிலை. தர்ம சிந்தனை, நேர்மையின்மை. கீழ்க்கண்டவற்றுள் எவை ஆரோக்கியமான குடிமகன்களை உருவாக்குவதில் ஒன்றாக செயல்பட வேண்டும்? ஆசிரியர்களும் தலைமையாசிரியர்களும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். குழந்தைகளின் நட்பு ஜாதி, மதம், பொருளாதார வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. குழந்தைகளின் நட்பில் ஆண் பெண் பாகுபாடு உள்ளது. கூற்று 1 மற்றும் 2 சரி. மாணவர்கள் வகுப்பறையில் குழுவாக இணைந்து செயல்பாடுகளை செய்வதை க்கு உதாரணமாக கூறலாம். ஆக்கவியல் அணுகுமுறை. வகுப்பறை கற்பித்தல் இடைவினையில் ஒரு மாணவன் இயல்பாக இருக்க தயங்குவது வகுப்பில் இன்மையை குறிக்கிறது. ஊக்கப்படுத்துதல். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒரு குழந்தையின் சரியான வயது 16 முதல் 18 வருடம். கீழ்காண்பவற்றுள் கற்றலை பாதிக்கும் காரணிகள்: கற்பவரின் ஆர்வம், கற்பிக்கும் உத்திகள், கற்பவரின் முதிர்ச்சி, கற்பவரின் உடல் வளரலாம். கீழ்காண்பவற்றுள் இணையவழி கற்றலில் மாணவர்களுக்கும் கற்பித்தலுக்கும் இடையே நிகழும் இடைவினைகளை குறிப்பது ஒருங்கிணைக்கப்படாத பயிற்சி. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடம் அவருக்கு தெரியாத கடினமான வினாவகை கேட்கும்போது அம்மாணவருக்கு பயமும் வியர்வையும் ஏற்படுவதுடன் இதயத் துடிப்பின் அளவும் அதிகரிக்கிறது. இதற்கு காரணமானது அட்ரினல் சுரப்பி சுரப்பதால். ஆக்கவியல் கல்வியின் 2 வகைகள்: சமூக ஆக்கவியல், உளவியல் ஆக்கவியல்.
உளவியல் தேர்வு 9. சிக்கலான பொதுமைக் கருத்திற்கு எடுத்துக்காட்டு சதுரம். தனது கருத்துக்களை மைண்ட் இன் சொசைட்டி என்ற இதழில் வெளியிட்டவர் யூங். உட்காட்சி கற்றலை பற்றி முதலில் ஆய்வு செய்தவர் ஹோக்லர். பொதுவாக பள்ளி செல்லும் வயதில் குழந்தைகள் குறைந்தபட்சமாக டேஸ் வார்த்தைகளை அறிந்திருப்பார். 1000. சிறிய நீல நிற சதுரக்கட்டை டேஸ் இதில் அடங்கியுள்ள பொதுமைப் பண்புகளின் எண்ணிக்கை 3. தனியாள் ஆய்வு ஆய்வுத் திட்டங்கள் சிந்தித்தல் இணைத்தல் பகிர்தல் போன்ற உத்திகள் எவ்வகை கற்றலுக்கான உதாரணங்கள்? மனைக்கற்றல். கீழ்க்கண்டவற்றுள் வரிசையில் எந்த தொடரை ஏற்படுத்தினால் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும்? சூரியன், மேகம், கடல்நீர், மழைநீர். பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகின்றன என்ற பொது விதியிலிருந்து இரும்பு, தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்றவை வெப்பத்தால் விரிவடைகின்றன என்பது தொகுத்தறிமுறை. கருத்தியல் செயல்பாட்டு நிலையில் உள்ள குழந்தை மனரீதியாக வரிசைப்படுத்தும் திறனை அடைவது வரிசைப்படுத்துதல். சர் சி. வி. ராமன் ஒளி பற்றிய கோட்பாட்டில் ஒரு கப்பலின் மேல் தளத்தில் கடலை பார்த்து கொண்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டு. ஆயத்த நிலை. ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 பச்சை மற்றும் 6 சிவப்பு வண்ண ஆப்பிள் என 10 ஆப்பிள்கள் காண்பித்து அவற்றில் குறைவாக உள்ளவை சிவப்பு ஆப்பிள்களா அல்லது பச்சை ஆப்பிள்களா என வினவுகிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் குறைந்த சிவப்பு வண்ண ஆப்பிள்கள் உள்ளது என கூறுகின்றனர். இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளிடையே டேஸ் இன்மையை குறிப்பிடுகிறது. பாதுகாத்தல். குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது டேஸ் ஒப்பார்குழு. எந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் மனவெழுச்சி அதிகமாகிறது? உறவினர்கள் குழு. சில குழந்தைகள் பெரும்பாலான நேரத்தை விளையாடுவதைக் காட்டிலும் தனிமையாக செயல்படுகின்றன. தனிமையான செயல்களில் கழிக்க காரணம் தங்களின் செயல்களை மற்றவர்களுக்கு கூற வேண்டும் என்பதற்காக. ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சியுற்ற மனவெழுச்சிகளை ஒழுங்குபடுத்துதலை பெறும்போது தன்னுடைய மனவெழுச்சி அனுபவங்களை கட்டுப்படுத்தும் உணர்வை பெறுகிறது. இதனை டேஸ் எனலாம். மனவெழுச்சி சுய விளைவு தகுதி. வாழ்வைத் தூண்டும் பரிணாம துலங்கலாக குழந்தைகளின் மனவெழுச்சி பராமரிப்பவரோடு ஏற்படும் பிணைப்பை அங்கீகரிக்கும் கொள்கை பிராய்டுவின் உளப்பகுப்பு கொள்கை. கீழ்க்கண்டவற்றுள் சூழ்நிலை இடை வினையாற்றலின் மூலம் ஸ்கீமாக்கள் உருவாக்கப்படுவது எதனுடன் தொடர்புடையது? இணங்குதல். தார்மீக மதிப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வளர்ச்சி இல்லாமல் ஆளுமை வளர்ச்சி முழுமையடையாது என்று கூறியவர் யார்? ஜான் பெனடிக்ட் ஹர்பர்ட். தக்க நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காததால் தன் பெற்றோரை அனிதா இழந்தபோது அவரின் வயது 7. அப்போது அனிதா தான் படித்து ஒரு மருத்துவராக வரவேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். இது எவ்வகையான லட்சியம்? வாழ்வின் லட்சியம். கூற்று. பிறந்த குழந்தையின் நியூரான்களில் மைலின் ஷீத் இருப்பதில்லை. குழந்தை வளர வளர மைலின் ஷீத் உருவாகிறது. அப்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த குழந்தையின் உடல் இயக்கம் குழந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. காரணம். நியூரானின் மைலின் ஷீத் வளர்ச்சியடைந்த பின்னரே குழந்தையின் உடல் இயக்கம் குழந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. பியாஜேயின் கீழ்க்கண்ட எந்த ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகளில் துன்பம் மற்றும் இன்பம் மூலம் நடத்தை மாற்றமானது ஒழுங்குபடுத்தப்படும்? 1 முதல் 5 ஆண்டுகள். நிலை 1. ஒரு 2ஆம் வகுப்பு குழந்தையின் நட்சத்திர மீனானது எந்த வகையில் வரும் என கேட்டால் அக்குழந்தை மீன் வகை என்று கூறுகிறது எனில் அந்த எந்த வகையான பொதுமைப்படுத்தல் என கண்டறிக. குறைபட பொதுமைப்படுத்தல். சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று. ஆசிய குழந்தைகள் தங்களின் சொந்த சுயமதிப்பை உயர்த்துவதற்கு மிகவும் குறைவாக சமூக ஒப்புநோக்கு செய்கிறார்கள். காரணம். ஆசிய கலாச்சார மரபு சமூக நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. உணர்வுபூர்வமாக பயிற்சி உத்தி டேஸ் பயன்படுத்தப்படும் செயல்பாடு. விவாதம். வகுப்பறையில் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள் என்று பிற ஆசிரியர்களிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஆசிரியர்கள் பயப்படுவது இல்லை. இச்செயல் எதைக் குறிக்கிறது? தொடர்ச்சியாக கற்பவர். ஓர் ஆசிரியராகிய நீங்கள் மாணவர்களிடம் ஆக்கத்திறனை வளர்க்க மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் கிளர் பயன்பாட்டை மேம்படுத்துதல், நூலக பயன்பாட்டை மேம்படுத்துதல், போட்டிகளில் பங்கேற்கச் செய்தல். இன்றைய
காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் வாயிலாக கற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவற்றில் வரும் கருத்துக்களை மாணவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என சமூகம் விரும்புகிறது. பொழுதுபோக்கிற்கான கருத்துக்கள். வகுப்பறையில் ஒரு நல்ல ஆசிரியர் ஊக்குவிக்க வேண்டும். அவ்வப்போது கேள்விகள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதை. மக்டுலிகன் 3 உள்ளார்ந்த நடத்தை கூறின் களங்கள் செயல்சார், பாகுபாடுசார், உளம்சார். பல்லூடகப் பொருட்கள் அவற்றின் பயன்களுடன் பொருத்துக. பாடப்பதிப்பு நகரும் பாடங்களை இணைத்தல், உயிரோட்டம், கருத்துக்களை விளக்குதல், ஒலி அசைவைக் காணுதல். உயிரியல் தேர்வு 10. கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமைக் கருத்து? எளிய கருத்து. உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் எது? குமரப்பருவம். எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமிடையே உள்ள தொடர்பை முக்கியமானது எது வலியுறுத்துகிறது? அறிதல் அறிவு உருவாக்க அணுகுமுறை. மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் ஸ்கின்னர். வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் பெறுவது பொருந்துதல். மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் ஸ்கின்னர். இணைப்புக் கோட்பாட்டை டேஸ் எனவும் அழைப்பவர். சமூக கற்றல். கையாளும் திறன், பொதுமை கருத்துருவாக்கம் தேவையானவை எவை? ஒருங்கமைத்தல், மீள் வடிவமைத்தல், மீட்டுக்கொணர்தல். பியாஜேயின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை தன்மயமாதல். இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி சொற்களஞ்சிய அறிவு. நீளம் மற்றும் எடை போன்ற அளவு பரிமாணத்தை பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன். இடைநிலை அனுமானம். குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் தஸ்டன். குழந்தைகள் நட்பு கொள்ளும்போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை. ஆசிரியர்கள். பிந்தைய குழந்தைப் பருவம் ஒப்பீட்டளவில் மனவெழுச்சி சீரான காலகட்டம் ஆகும். இதற்கு காரணம் குறைந்த திறன்கள். நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதை பொறுத்தது. சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும். சில கொடுக்கப்பட்டவைகளில் எவை தோல்வியின் அடையாளம் இல்லை? தங்கள் கவனிப்பரை பார்த்து அபூர்வமாக புன்னகைப்பர். கீழ்க்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்க மாற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? பருப்பொருள் நிலை. பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்கென பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது? உழைப்பு விசஸ் தாழ்வு மனப்பான்மை. ராதா பறவைகளுக்கு உணவளிப்பதைக் கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தன. இதில் ராதாவினால் பிற குழந்தைகளில் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பை கீழ்க்கண்டவற்றுள் இருந்து தேர்ந்தெடுக்கவும். தன்மதிப்பு. பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரைப் போல் நடந்து காட்டுகிறான். மற்றவர்களை நோயாளியாக பாவித்து மருத்துவ சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரைப் போல் ஆலோசனை கூறுகிறான். இவையெல்லாம் எதன் வெளிப்பாடாக இருக்கும்? இடைவெளி தர்க்க சிந்தனை. புலன் உணர்ச்சி நியூரான்களை இயக்க நியூரான்களை இணைக்கும் நியூரான்கள் டேஸ் எனப்படும். இணைப்பு நியூரான்கள். கீழ்க்கண்டவற்றுள் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? மையலின். சரியான விடையை கண்டுபிடிக்க. கூற்று 1. நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது. நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவின் பங்கு இல்லை. கூற்று 2 சரி 1 தவறு. சமூக கூறுகள். முன்பருவ குழந்தையின் மனவெழுச்சியின் செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது. இந்த அனுபவங்கள் குழந்தைகளுக்கு அதே நிலையில் மனவெழுச்சிகளை மெருகேற்றுவதற்கு டேஸ் உதவுகிறது. அறிதிறன் வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியர்களின் பண்பு நலனுக்கு பொருந்தாத ஒன்று. கற்பிப்பவர். கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி. பாடப்பொருளின் தன்மை. மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை அதிகம் விரும்புவதற்கு காரணம் மாணவரது ஆர்வத்திற்கேற்ப கற்றுக்கொள்ள இயலும். கட்டுப்பாடுகளின்றி கற்றுக்கொள்ள முடியும். தேர்வு பயம் இருக்காது. கீழ்காண்பவற்றுள் ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது? குவி சிந்தனை.
அபிமன்யு சக்கரவியூகத்தில் நுழையும் கலையை தன் தந்தை அர்ஜுனரிடமிருந்து தன் தாய் சுபத்திரையின் கருவறையில் இருக்கும் போதே கற்றுக்கொண்டு மகாபாரத போரில் அதை பயன்படுத்தினார். இச்செயல் குறிப்பிடுவது கற்றல் குழந்தைகளின் ஆரம்ப காலத்தில் மட்டுமே நடைபெறும். திட்டமிட்ட கற்றலின் 5 படிநிலைகள் சரியாக வரிசைப்படுத்துக. ப்ரொசீட், PROCEED, செக், ரெக்கார்ட், ரீட், ரைட். உயர் அறிவுத்திறன் வளர்க்க பயன்படுத்த சிறப்பான கற்பித்தல் முறை. செயல் திட்ட முறை. உளவியல் தேர்வு 11. பொதுமை கருத்துக்களின் 3 வகை கூறுகள். உதாரணம், விளக்கங்கள், மதிப்புகள். ஒரு விளையாட்டு வீரர் விதிமுறைகளின்படி விளையாடுகிறார் எனில் அவர் எந்த நிலையை அடைகிறார் என பியாஜே குறிப்பிடுகிறார். புலன் இயக்க நிலை. பிரச்சினையை தீர்த்தலில் தகவல் செயலாக்க அணுகுமுறையின் சரியான தொடர்ச்சியை தேர்வு செய்க. குறியீட்டு செய்தி, குறியீடு மாற்றம், குழு குறியீடு தீர்வு காணல். கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவது என்று கூறுபவர்கள் நடத்தை கொள்கையாளர்கள் அணுகுமுறை. பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்ற பழமொழி தாண்டே எந்த விதிக்கு பொருத்தமாக அமைகிறது? ஆயத்த விதி. கடற்கரையில் விளையாடும் குழந்தை கடல்நீர் உருவாகுவதை அறிந்து சுனாமியே என்று அச்சம் கொள்வது உருவக நிலை. எஸ் மற்றும் ஆர் இணைப்பு என்பது உடலியக்கம், புலன்காட்சி, மனவெழுச்சி மற்றும் பொருள் சார்ந்த ஒருங்கமைப்பை பெற்றிருப்பது என்பது திறன். அறிதல் பற்று. திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ராபர்ட் ஸ்டெர்ன்பர்க். குழந்தையின் தற்போது செயல்திறனுக்கு ஏற்றவாறு கற்பித்தலை மாணவர்களுக்கு ஆதரவாக வழங்குவது இணைந்து கற்றல். கணினி, கைபேசி, இயந்திர மனிதன் போன்ற கண்டுபிடிப்புகள் எதன் காரணமாக பிறக்கின்றது? கற்றல். மனனம். ஆர்வமின்றி படிப்பது இதனை ஏற்படுத்தும். நினைவு. ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பது கருத்து. சமூக நம்பிக்கை. நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது. இரக்கம். யாரால் தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெழுச்சி அலைகளை சோதிக்க முடியும்? பேதை. பொருத்துக. எரிக்சன். பாலுறுப்பு. எரிக்சன் உள சமூக கோட்பாட்டின் நிலைகளை பிராய்டு உள நிலைகளோடு ஒப்பிடுக. அடிப்படை நம்பிக்கை விசஸ் அவநம்பிக்கை. பாலுறுப்பு. தன்னாட்சி விசஸ் வெட்கம். சந்தேகம். வாய். தொடக்காற்றல் மற்றும் குற்ற உணர்வு. மறைநிலை. கடின உழைப்பு விசஸ் தன்னடையாளம். பாலுணர்வு நிலை. தன்னடையாளம் தன்னடையாள குழப்பம். மழவாய். பவுல் பையின் நெறிமுறை ஒன்றுதல் கொள்கையின் 2ஆம் நிலையில் சிசு பருவ குழந்தைகள் தங்கள் அருகாமையிலுள்ளவர்களின் நடத்தையை அவர்களின் செயல்கள் பாதிக்கின்றன என கற்றுக்கொள்கின்றன. இப்பண்பு சிசு பருவத்தினிடையே தோற்றுவிக்கின்றது. நம்பிக்கை உணர்வு. குழந்தைகளிடம் 6 கால் பூச்சிக்கு உதாரணம் கொடுக்க சொல்லும் போது 8 கால் உயிரினமான சிலந்தையை உதாரணமாக சொல்லுதல் எதனுடைய தொடர்புடையது? குறைபட பொறுமைப்படுத்துதல். ராமு எப்போதும் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அப்பொருளை எடுத்த இடத்திலேயே வைப்பான். இதில் ராமுவிடம் காணப்பட்ட ஒழுக்க வளர்ச்சி நிலை. அது நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை. அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுத்து கொண்டார். இது எவ்வகையான லட்சியம்? வாழ்வின் லட்சியம். ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள பித்தப்பை. பின் வருவனவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தீன் சொல்லிலிருந்து சொல்லிலக்கமாக பெறப்பட்டது? டிசிப்ளினரி. வாக்கியம். ஃபேமிலி இஸ் த ஷாக் அப்சார்பர் எதை குறிப்பிடுகிறது? குடும்பமானது ஒருவரின் மகிழ்ச்சியை விளக்கும் அமைப்பு. கூற்று. சமூக அறிதிறன் பயிற்சி மற்றும் சமூக பிரச்சினையுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது. காரணம், பெற்றோர்கள் சமூக பிரச்சினையை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாக உள்ளார்கள். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. கீழ்க்கண்டவற்றுள் எந்த வயதில் குழந்தை புன்னகை பெறும்? 12 முதல் 15 வாரங்கள். கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம் மாணவர்களின் எதிர்மறை தற்கருத்தை உயர்த்த. ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது. சிறந்த அறிவும் திறமைமிக்க ஆசிரியருடன் மாணவர்களை தொடர்பு கொள்ளச் செய்தல்.
மொழி மேம்பாட்டில் அம்மை வளர்ச்சி மண்டலம் ZBD எந்த கோட்பாட்டின் மையக் கருத்தாக விளங்குகிறது? பியாஜே. பின்வரும் வாக்கியத்திற்கு பொருந்தாததை தெரிவு செய்க. முன்னர் கற்ற திறன்கள். ஓய்வு விளையாட்டுக்கலை கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்குபெற குழந்தைகளுக்கு உரிமையுண்டு என்று கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கை பிரிவு? பிரிவு 31. ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறிப்பது ஆளுமை. உளவியல் தேர்வு 12. தெரிதல் என்பது தொடர்ச்சியான செயல், இறுதியான முடிவல்ல என கூறியவர் புருனர். ஆசிரியர் தனது வகுப்பறையில் உள்ள மெல்ல மலரும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு துலங்கலுக்கும் பரிசளிக்கிறார். எந்த வகை பயிற்சியை ஆசிரியர் பயன்படுத்துகிறார்? பரிசு வழங்கும் பயிற்சி. கீழ்க்கண்டவற்றுள் எது ஹெஸ்டால்ட் கொள்கையல்ல? இணக்க விதி. உளவியலாளர் பாவ்லோ எந்த நாட்டைச் சார்ந்தவர்? ரஷ்யா. கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்றலை தடுக்கிறது, குறுக்கிடுகிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது என்பது எவ்வகை மாற்றம்? எதிர்மாற்றம். ஒரு மாணவன் மொழியை கற்பது என்பது ஒலி வடிவம், குறி வடிவம். வருடாந்திர உடல் வளர்ச்சி முதிர்ச்சியை காட்டும் வளைவரை தூரம் வளைவரை. குழந்தையின் தற்போதைய செயல்திறனை பொருத்துவதற்கான முக்கிய அம்சமாகும். படிப்படியாக அதிகரித்தல். வெக்ஸ்லர் சோதனையை எந்த வயது மாணவர்களுக்கு பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட முடியும்? 7 முதல் 16. கவனம் என்பது ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதை விட மற்றொரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதாகும் என குறிப்பிட்டவர் டம்வில்லே. மும்மலை சோதனையில் குழந்தைகள் வெற்றி பெற முடியாத வயதாக பியாஜே கூறுவது 2 முதல் 7 வருடம். நட்பு இதனடிப்படையில் உருவாகிறது. விளையாட்டு. ஒருவரிடம் முதிர்ச்சி என்பது ஓர் முன்னேற்ற நிகழ்வு. எது? உடல், மன மற்றும் நடத்தை மாற்றங்களுடன் ஏற்படும். தனிப்பட்ட உணர்வு உந்துதலுக்கும் மேற்பட்ட நான் என்னும் முனைப்புக்கும் இடையே நாம் என்னும் முனைப்பு சமநிலை பங்காற்றி ஒரு நபரின் மனப்பான்மை மற்றும் திறமையை மறுவடிவமைத்து சமூகத்திற்கு ஆக்கமுள்ளவனாக மாற்றுகின்றது. இதை வலியுறுத்தும் கொள்கை யாது? உள சமூக கொள்கை. எப்போது புன்னகை ஆழ்ந்த சமூக அடையாளமாக மாறுகிறது? முதல் வருட இறுதியில். கீழ்க்கண்ட எந்த அறிவுசார் திறன் படிக்க கற்றுக்கொள்வதுடன் தொடர்புடையது? மொழியை பேசுதல். கீழ்க்கண்ட பியாஜே அறிதிறன் வளர்ச்சி நிலையில் எந்த நிலையில் குமரப் பருவத்தினர் அறிவியல் விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் தீர்வு காண்பதைப் போல சிந்திக்கிறார்கள் என்பதுடன் தொடர்புடையது? கருத்தியல் நிலை. கண்ணன் தினந்தோறும் மாலை நேர வேளையில் அருகாமையில் உள்ள தெருவோர குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து மகிழ்ந்தான். இதில் கண்ணனிடம் காணப்பட்ட நடத்தை யாது? சமூக சேவை. இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் ஹார்மோன் அட்ரினல் ஹார்மோன். பியாஜேயின் கூற்றுப்படி குழந்தையின் மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம் என்பது 2 முதல் 7 ஆண்டுகள். பைசர் கிரைமில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் நல்ல குடிமகனாக திகழ்ந்திருக்க கல்வி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஒழுக்க கல்வி. பாபுவிடம் தான் யாரென்று நம்புவதற்கும் விளக்கம் அளிப்பதற்காக இயற்பண்புகள், திறமைகள், மனப்பான்மைகள் மற்றும் மதிப்புகளுக்கான தொகுப்பு உள்ளது. இது என்னவென்று அழைக்கப்படுகிறது? தற்சார்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குழந்தையின் தனிநபர் காரணி பாதிக்காது. நுண்ணறிவு. கல்வி ஆக்கவியலை ஆக்கவியல் எனவும் கூறலாம். உளவியல். சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இயந்திர நுட்பவியல் சாதனங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடாப்பதிவு கருவிகள். செய்து பார்த்து அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வதும், வகுப்பறையில் கற்றுக்கொள்வதை சக மாணவர்களுடன் பகிர்ந்து மீண்டும் மீண்டும் செயல்களை செய்து கற்றுக்கொண்டே திறனை வலுவூட்டம் செய்வதும் செயல்வழி கற்றல் ஆகும் என்றவர் போன்வெல் மற்றும் ஜான். பின்வருவனவற்றுள் கற்றல் குறித்து சரியான கூற்று. கற்றல் என்பது ஒரு திறனை பெறுவதற்கு சமமானது. குடும்பப் பிரச்சினை, அண்டை அயலாருடன் சண்டை சச்சரவு போன்றவற்றால் ஒரு குழந்தையின் கற்றல் பாதிப்படைவது பின்வரும் எத்தகைய காரணிகளை அடிப்படையாகக் கொண்டது? சமூக காரணி. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் முப்பரிமாண பொருள் அல்லாதது. பிளானல் பலகை. உயர் சிந்தனை திறன்களை மேம்படுத்த ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு சவாலான செயலாக புவி வெப்பமயமாதல் ஏற்படும் விளைவுகளை விவாதிக்கச் சொல்வது. கற்போர் மைய கற்பித்தல்.
உளவியல் தேர்வு 13. அறிவுசார் வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சி, அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர் ஹென்றி பி. ஸ்மித். கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தனித்த மாறி. ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை. அறிதலை அறிந்துணர்தல். வீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது கல்வி அறிவியல். ஒரு தனிமனிதன் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சிகளையும் நிலைநிறுத்துவது மரபு மற்றும் சுற்றுப்புறம். ஒரு மனிதனின் 2 செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார்? ஹட்சன். கல்வி உளவியலில் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் சூழல். தூண்டுதலின்றி புலன்காட்சிகளை பெறுவது மெய்ப்புலன்காட்சி. பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டாகும்? அங்கீகரித்தல். தன் நிறைவை உணர்தல் வகையான தேவை ஆகும். உள்ளம் சார்ந்த சமூக உளம் சார்ந்த ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு. இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாமல் போகும். குழந்தை பருவம். வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது வாழ்நாள் முழுவதும். மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை நிலைமாற்றம். சுயகருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது? லெக்கி. குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஓர் காரணியாக கருதப்படுகிறது. சமூக என்பது குவியும் அல்ல விரியும் அல்ல மற்றும் அது 2 கூறுகளை கொண்டது. சிந்தித்தல். நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்கியது. உணர்வுள்ளவர். விரிந்த சிந்தனை கீழ்க்கண்ட எதற்கு வழிவகுக்கும்? புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். அகக்காட்சியை ஆக புரிந்து கொள்ளலாம். திடீர் சிந்தனை எழுச்சி. பரிசோதனை என்பது ஒரு உற்றுநோக்கல் ஆகும். கட்டுப்படுத்தப்பட்ட மனமுறிவுக்கு வலுவாக்குதல் ஒரு முக்கிய காரணம் ஆகும் என்று கூறியவர் டலார்ட். ஐ பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும். கற்பித்தல் உதவிகள். அறையினுள் உள்ள அனைத்து பொருட்களையும் ஊகிக்கின்ற ஒருவரின் திறன். கவனவீச்சு. பிரச்சினைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம்? உள்ளொளி வழி கற்றல். ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது மரபு மற்றும் சூழ்நிலை. குமர பருவத்தினரின் மனவெழுச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி தனிநபர் வழிகாட்டல். ஒரு குழந்தைக்கு உள்ளொளி இல்லாதபோது அதன் காரணமறிதல் இவ்வாறு தொடர்கிறது. முயன்று கற்றல். நெறிப்பிரள் குழந்தை என்பது சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாமை. ஒரு நபரின் வெளிப்பாடுகள் ஊக்கிகள் ஆகும். தேவைகளின். உளவியல் தேர்வு 14. பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளில் எந்த நிலையை தனிநபர் பகுத்தறிவிலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? முழு செயல் நிலை. உடல் மற்றும் உளம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம் மரபு. எந்த நிலையில் குழந்தைகள் நடத்தை தன்மைய சிந்தனையில் உள்ளது? 0 முதல் 3 வருடங்கள். மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு அடிப்படையில் கணிக்கப்படுகிறது? மரபு மற்றும் சூழ்நிலை. எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார் குழு உறவுகள், பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவெழுச்சி நடத்தையை பாதிக்கும்? குழந்தை பருவம். மனவெழுச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர் வில்ஹெல்ம் உண்ட். ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஒருவர் தன்னை ஏற்புடையதாக்கிக் கொள்ளும் திறனை என்று. நுண்ணறிவு. இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி அல்ல. சுயமரியாதை. வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறி பிறழ்வு கோடு வகையின் கீழ் வருகிறது. சூழ்நிலை கோட்பாடு. ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை ஆகும். ஆர்மி ஆல்பா சோதனை. ஆளுமை என்பது ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர் ஃப்ராய்ட். நாட்ட சோதனை கீழ்க்கண்ட எதை சோதனையிட உதவும்? தனிநபரின் பிரத்யேக செயல்பாடு. உலக அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு 10 முதல் 13 மற்றும் 14 முதல் 19. கற்றலில் தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? டாண்டேக். பிரச்சினையை தீர்த்தலில் புதிர் நிலையை கிளை வழி நிலை என கூறியவர் ஜான் டூயி.
டேஸ் பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை. பாலின பங்களிப்பு. அகநோக்கத்தின் பொருள் சுய உற்றுநோக்கல். ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு யுக்தி பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது? கற்றல். நாட்ட சோதனை கீழ்க்கண்ட எதனை சோதனையிட உதவுகிறது? தனிநபரின் பிரத்யேக செயல்பாடு. உலக அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு 10 முதல் 13 முதல் 14 முதல் 19. ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது? சூழ்நிலை. உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர் சிக்மண்ட் பிராய்டு. நல்ல பையன் நல்ல பெண் என்ற நோக்கநகர்வு கீழ்க்கண்டவற்றுள் எதை குறிக்கின்றது? வழக்கமான படிநிலை. டைலரின் கோட்பாட்டின்படி ஆக்கத்திறன் நிலைகள் 5. கீழ்க்கண்டவற்றுள் எது கற்றல் விதி அல்ல? இயக்க விதி. ஆளுமையை மதிப்பிட 16 வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் ஆர்.பி. காட்டல். அறிவு மற்றும் உடலியக்க புலங்கள் அதிக விளைவுமிக்க நிலையில் கீழ்காணும் ஒன்றில் இல்லாமல் பெறப்படுகிறது. செயல்முறை இடைவினை. இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சினையையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன் பெறுகிறார்கள். முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை. பள்ளி விளையாட்டு வழிகாட்டு மையத்தில் மாணவர்களை டேஸுக்கு குறிப்பிடப்பட வேண்டும். அறிவுரை பகரும் உளவியலாளர். லூக்கன் கூற்றுப்படி மனநலம் என்பது அமைதியாக வாழ்வது. பொதுவாக உளவியல் விவரிப்பது டேஸ் நடத்தைகள். சாதாரண மனிதர்கள். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுரை பகர்தலில் உள்ள தொழில்நுட்பம் அல்ல? நாட்டத்தை மாற்றுதல். உளவியல் தேர்வு 15. அனைத்து உடல் அறிவு மற்றும் உளம்சார் செயல்பாடுகளை டேஸ் தன்னுள் அடக்கியது. நடத்தை. இட் என்பதன் பொருள் நனவிலி மனம். நடத்தை என்னும் சொல் டேஸின் முழு வாழ்க்கை செயற்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது. அனைத்து உயிரினங்கள். கீழ்க்கண்டவற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறது? நிணநீர். வலிமையாக்க நிலைநிறுத்த கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர் பாவ்லோவ். இன்வெஸ்டிகேட்டிங் த இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் ஒரு தொழிற்சாலையில் ஏற்படும் வேலைநிறுத்த போராட்டத்தை நேரில் பார்வையிட்டு தகவல்களை சேகரித்து புலன் விசாரணைக்கு உட்படுத்துவது டேஸ் முறைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். கள ஆய்வு. பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாட்டின்றியும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையிலும் தோன்றும். உருவகம். பின்வரும் கூற்று மற்றும் காரணத்திற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று ஏ. மெல்ல கற்போர் வேகமாக கற்போரைக் காட்டிலும் சிறந்த நினைவிலிருப்பவராக தோன்றுகின்றனர். காரணம் ஆர். விரைவாக கற்கும்போது மறத்தல் பொதுவாக இருக்கும் மற்றும் மெல்ல கற்கும்போது மறத்தல் விரைவாக இருக்கும். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகிய இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது கூற்றிற்கு ஏ சரியான விளக்கமாகும். கடின இலக்குகளில் அதிகரிப்பவன் கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என கூற்றைக் கொண்ட வரையறையானது யார்கீஸ்-வாட்சன் விதி. வாழ்க்கையின் டேஸ் நிலையில் தனிநபர் அனைத்து பரிணாமங்களிலும் வளர்ச்சியடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவர். குமரப்பருவம். வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஸை பொறுத்து அமைகிறது. ஆளுமை. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்வாலே. 2 அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர்கள். நுண்ணறிவு மனவெழுச்சி என்ற வார்த்தை டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1990. அனைத்து பின்தங்கிய நபர்களில் %, பேர் பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடுமையான மனவளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளனர். 3 முதல் 5. பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியாக செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர் தாண்டைக். ஆளுமை 2 வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என பிரித்தவர் ஜங். ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மன வயது 20 எனில் அவனின் நுண்ணறிவு விகிதம் 125. வைகாட்ஸ்கியின் கட்டைகள் பின்வருவனவற்றை பரிசோதிக்க உதவுகின்றன. புதுமை கருத்து உருவாக்குதல். லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னெறிப்படுத்தல் அறிவுரை பகிர்தலில் ஏற்றுக்கொண்டவர் டேஸ் ஆவார்? கார்ல் ஜோரஸ்.
மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது தக்க வைத்தல் சதவீதம். டேஸ் பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். மனித டேஸ் என்பவர் சமூக முகவர் ஆவார். முதல்நிலை குழு. நுண்ணறிவானது டேஸ் பருவத்தில் செழுமையடையும். குமரப்பருவம். வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் டேஸை அடிப்படையாக கொண்ட மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய மற்றும் கண்காணிக்க முடியும். ஆய்வுகள். கற்போர் படிப்பிலிருந்து விலக கீழ்க்கண்டவற்றில் எது காரணமாகிறது? அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது டேஸ் மூலம் நடைபெறுகிறது. பின்னூட்டம். பொறியியல் நாட்டம் என்பது இவ்வகையைச் சார்ந்தது. கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று குமர பருவத்தினருக்கு தேவைப்படுவதில்லை? சுயவயப்படுத்துதல் தேவை. நடத்தைவியலாளர் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது? மனக்கருத்தின் உருவகம். குமரப்பருவத்தில் ஒரு பெண் குழந்தை கீழ்க்கண்டவற்றுள் எதை பற்றி நினைக்கும்? தான் ஒரு பெண். உளவியல் தேர்வு 16. ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய விரக்தியடைந்த ஆசைகளை கற்பனையாக சாதித்து திருப்தி அடைவது டேஸ் ஆகும். பகற்கனவு காணுதல். சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது மொழியியல் நுண்ணறிவு. மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? 10. பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில். அறிவுரை பகர்தல் செயல்முறையில் அறிவுரை பகர்பவரின் டேஸ் முதன்மை பெறுகிறது? சுய ஏற்புடைமை. ஆக்க செயற்பாட்டின் சிந்தனை வரையறுத்தல் மற்றும் விளக்கமளித்தலுக்கான நிலை டேஸ் தயார்படுத்தல். உலக சுகாதார நிறுவனத்தின்படி 1965 குடிப்பவர் என்பவர் ஒரு மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர். கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாத காலத்தை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? பிளான்ட். மொழி தகவல் தொடர்புக்கு பயன்படுத்துகிறது என்பது அறிவுசார். சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்திகளை உருவாக்குகிறது? ஆல்பர்ட் பண்டூரா. பிராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளை தூண்டும் மன ஆற்றல் டேஸ் அழைக்கப்படுகிறது? லிபிடோ. தனியால் ஆய்வின் 3ஆம் நிலை மெய்யான திறனாய்வு மற்றும் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பொருட்படுத்தல். கருத்துருவாக்கத்தின் காரணி டேஸ் ஆகும். அனுபவம். குறை கூறுதல் மற்றும் கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது? அகமுக மாணவர்கள். கீழ்க்கண்டவற்றுள் எந்த ஒன்று உளவியலுக்கான செயல்முறையாக இ.பி. டிட்ஸ்னர் உருவாக்கினார்? வடிவமைப்பு கோட்பாடு. ஒரு நிகழ்வு அல்லது பொருளின் மீது சரியான கவனம் செலுத்த உயிரினங்களுக்கிடையே காணப்படும் காரணியானது டேஸ் என அழைக்கப்படுகிறது? அகவய தன்மையுடைய காரணி. டேஸ் என்பவர் தன்னுடைய பிற வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை, ஏனெனில் தண்டனை மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும் என்கிறார் ஸ்கின்னர். குழந்தைகளின் டேஸ் திறன்கள் 6 வயதிற்குள் முழுமையான வளர்ச்சி நிலையை அடைகின்றன. மன. கதாநாயக மனப்பான்மை உருவாக்கும் பொருத்தமான பருவம் குமரப்பருவம். மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள் அங்கமாகும். தமது மற்றும் பிறரது உணர்வுகளை, மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைமைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றை தனது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருப்பது டேஸ் வரையறுத்தனர் ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்வாலோ. உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு ஆக்கத்திறன் ஆகும். வெளிப்பாட்டு. அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை டேஸ் அணுகுமுறை ஆகும். நன்னெறிப்படுத்தல். அறிவுரை பகர்தல். ஒருவருடைய பிரச்சினையுடைய ஒரு தீர்வை காண்பதற்குரிய கடும் உழைப்புடன் தொடர்பு படுத்தும் ஒருவரின் நடத்தையினுடைய ஆய்வை டேஸ் என்று பதத்தில் உளவியல் பாடத்தில் அழைப்போம். தனியால் ஆய்வு. எக்டோமார்பிக் வகை மக்கள் எந்த மெய்நிலை கூறை சார்ந்தவர்கள்? செரிப்ரோடானிக். நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையேயான தொடர்பு என்பது நேர்மறை. கருத்து தொகுப்புகளுக்கு இடையேயான தொடர்பை உணர்த்த கீழ்க்கண்ட எந்த உத்தி மாணவர்களுக்கு உதவுகிறது? கருத்து வரைபடமாக்கல். எஃப். வினங்ஹாக்கின் கூற்றுப்படி கற்றலுக்குப் பிறகு ஒருவரின் டேஸ் கற்றல் பகுதியானது 8 மணி நேரத்திற்குப் பிறகு மறைந்துவிடுகிறது. 2/3
கீழ்காண்பவற்றில் எந்த வகை சோதனை ஆர்னி சோதனை என்றழைக்கப்படுகிறது? சொற்சார் குழு நுண்ணறிவு சோதனை. நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை உற்றுநோக்கல். கணிதத் தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் அன்று தேர்வறையில் மின்சாரம் தடைபட்டு இருட்டாக இருந்ததால் தான் தேர்வை சரிவர எழுதி தேர்ச்சி பெற முடியவில்லை என்று கூறுவதை டேஸ் தற்காப்பு நடத்தை என அழைக்கலாம். காரணம் கற்பித்தல். உளவியல் தேர்வு 17. இரு மாறிகளுக்கிடையேயான உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிப்பது உளவியலின் டேஸ் ஆகும். சுழற்சியியல் வேறுபாட்டு முறை. உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதலை பற்றிய படிப்பு டேஸ் ஆகும். உறுதியமைப்பு இயல். கல்வி என்பது குழந்தையின் உளவியல் தேவைகள் மற்றும் சமூக இயல்பினை ஏற்றுக்கொள்கிறது என்று டேஸ் வலியுறுத்தினார். புரோபல். அறிவுப்புல வளரும் இயல்பானது டேஸ் வருடங்களுக்கு இடையில் நடைபெறும். 17 முதல் 25. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் எது? கற்றல் வளைகோடு. பல்வேறு சோதனைகளின் பயன்பாடு மற்றும் மனித திறனை மேம்படுத்தும் உத்திகளை கொண்டுள்ள மன உளவியலுக்கான கட்டமைப்பு மன உளவியல் அளவீடு. செயல்படு நிலை உருவக நிலை மற்றும் குறியீட்டு போன்ற நிலைகளையுடையது மனித மூளையானது ஆகும் என்ற கருத்தை உருவாக்கியவர் புரூனர். பழமையாக்க நிலைநிறுத்தத்தை பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? நிலைநிறுத்தப்பட்ட தூண்டலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படாத தூண்டல் இருக்கும்போது அது வலுவூட்டமின்மையை குறிக்கிறது. விமர்சனம் வியந்து பாராட்டுதல் மற்றவைகள் எந்த வகை ஊக்கிகள் முதன்மை காரணிகளாகும்? அறிவுசார் ஊக்கிகள். டேஸ் ஆனது சில சூழ்நிலைகளில் குழந்தைகள் பொருள்சால் இல்லாமை குறைபாட்டினை உணர்த்தும் மனவெழுச்சி நிலையாகும். பொறாமை. குமர பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் என சுட்டிக்காட்டுபவர் ஸ்டென்சிகள். ஒரு குழந்தையின் அறிவுசார் திறமை இதனால் மேம்படுகிறது. முதிர்ச்சி மற்றும் அனுபவங்கள். குழந்தைகளின் மனவெழுச்சி மேம்பாடு சமநிலையில் இருக்க தேவையான ஏற்பாடு எது? பாட இணை செயல்பாடுகள். டேஸ் என்பது நேரடியான சரி செய்தல் முறையாகும். அடிபணிதல். குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் திறன் டேஸ் காரணியாகும். தொகுப்பாய்வு ஆராய்ந்தறிதல். ஆசைகள் பதற்றங்கள் மற்றும் அவாக்கள் இவற்றை ஒரு மனிதரிடமிருந்து கண்டறிய பயன்படும் முறை டேஸ் ஆகும். உளவியல் பகுப்பாய்வு. ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெறுமதிப்பை அடையும் வயது இடைவெளி 16 to 20 வயதுக்குள். போட்டித் தேர்வுகளில் வருகின்ற எண்வரிசை பூர்த்தி செய்யும் கணக்குகள் இதன் கீழ் வருவது. தொகுத்தறி காரணமறிதல். எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாட்டின் அடையாளம் காணுதல் மற்றும் பங்கு குழப்பம் நிலை டேஸ் எனப்படும். 12 முதல் 20 ஆண்டுகள். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு என்பது டேஸ் கோட்பாட்டுடன் ஒத்துள்ளது. அமைப்பொத்த கூறுகள். அறிவுசார் கற்றலானது டேஸ் மூலம் அடையப்படும் மன செயற்பாங்குகள். எதேச்ச அதிகார தலைமைத்துவத்திற்கு டேஸ் என்ற மறுபெயர் உண்டு. அதிகாரத்துவம். மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. டேஸை வடிவமைப்பதில் உளவியலார் கொள்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கலைத்திட்டம். 6 மற்றும் 7 வயது குழந்தைகளிடம் கீழ்க்கண்ட கவனக்குறைபாடு இருக்கின்றது. பயன்பாட்டு குறைபாடு. டிக்ஸ்லோன்சன்ஸ் ரிடக்சன் விதி என்பது இதற்கு ஒரு உதாரணம். மனப்பான்மை கட்டமைப்பு. குழந்தைகளின் வளர்ச்சி காலத்திலுள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய காலவீச்சு குறிப்பிடுவது டேஸ். சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். வெளித்தூண்டலுடன் உள்ளத்தின் முதல்வினை உணர்ச்சி. குழந்தைகளின் நெறிப்பிறழ்வு பற்றிய ஆய்வு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960. உளவியல் தேர்வு 18. வாழ்வாதாரத்திற்காக ஒருவர் கற்கும் திறனானது டேஸ் வகை ஊக்குவித்தல் ஆகும். வெளிப்புற. கற்றல் அளவு மேலும் கீழும் செல்வதைக் காட்டும் வளைவு படி வளைவு. டேஸ் என்பது ஒரு குழு ஒற்றுமையோடு கூட்டு பொறுப்புணர்வோடு ஒன்றாக செயல்படுவதின் நிலை ஆகும். குழு மனப்பான்கு. எரிக்சன் உள சமூக கோட்பாட்டில் டேஸ் ஆனது தொழில்சார் குறிக்கோள் மற்றும் இலட்சியங்களின் ஒருங்கிணைப்பினை தொடக்க நிலை அடையாளப்படுத்துதலில் தரநிலைகளை சார்ந்து அமைந்திருக்கும். தன்மிகு அடையாளத்தன்மை. மனித வளர்ச்சியின் 4 நிலைகளை உருவாக்கியவர் யார்? எர்னஸ்ட் ஜோன்ஸ். கீழ்க்கண்டவற்றுள் யாரிடம் மனவெழுச்சி நடத்தைகள் சமூக பண்புகளை விட மேலோங்கி உள்ளது? குமரப்பருவம்.
மனித மனத்தின் அதிகபட்ச செயல்திறன் உள்ள வயது 30 வயது. உயர்நீதி மற்றும் அறநெறிக்கான துணிவானது ஒரு தனியாளின் நடத்தையில் ஏற்படுத்தும் தாக்கமான நீதி மேம்பாடு எந்த பருவத்தில் தோன்றும் தனியாளுக்குரிய நிலை. தன்னிடம் காணப்படும் ஒரு குறைபாட்டிற்காக வேறொரு செயலில் செலவிட்டு வெற்றி காண விளைவது ஈடு செய்தல். நரம்பு சிக்கல் என்பது மிகவும் பொதுவான நரம்பியல் கோளாறு ஆகும். பதட்டம். ஆக்கத்திறனுக்கும் பொது நுண்ணறிவுக்கும் இடையான தொடர்பினை உருவாக்கியவர் டோரன்ஸ் 1962. ஆளுமை என்ற சொல் கீழ்க்கண்ட எவற்றிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் சொல். ஒரு பிரச்சினைக்கான தீர்வு உடனடியாக தோன்றுவது எந்த நிலையில் காணப்படும் ஒளியேற்படல். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மேயர் ஸ்வீனே மற்றும் விட்மர் பரிந்துரைத்த மனநலமானது 5 வாழ்க்கை செயல்கள். நினைவாற்றல் என்பது முன்பு அறிந்து கொண்டவற்றை மீட்கொணர்தல் என்று வரையறைப்படுத்தியவர் வுட்வர்த் மற்றும் மார்க்வீன்ஸ். சிந்தனை செய்தல் என்ற வார்த்தை உளவியல் ஆய்வுத்திறன் மீட்டறிதல். தடைபடும் பசி மற்றும் சுதந்திரமான உடல் இயக்கத்தை அடக்குதல் போன்றவற்றால் குழந்தைகளுடன் இயல்பாக வெளிப்படுவது கோபம். கீழ்க்கண்டவற்றுள் எது ஜீக்ஸ் கொள்கையை குறிக்கிறது. பொதுமைப்படுத்தல் கொள்கை. கள ஆய்வு முறையில் பிழைக்கான முக்கியமான ஆதாரம் மாதிரிகளின் ஒத்துழையாமை. மனமுறிவுக்கான அதிகப்படியான காரணம் மனப்போராட்டம். மனவெழுச்சி வளர்ச்சி பருவத்தில் மேன்மை அடையும். குமரப்பருவம். தனிநபர் அனுபவத்தினை சூழ்நிலை மூலம் உணர்ந்து அதனை ஸ்கீமாவில் அமைத்தல் ஆகும். ஒத்தாற்போல் இருத்தல். ஹோல்பர்க் கோட்பாட்டின் ஒரு தனிமனிதன் எந்த நிலையில் உண்மையான ஒழுக்க நிலையினை அடைகிறான். படிநிலை 3. கற்றல் என்ற வார்த்தை எதில் இருந்து வந்தது. இந்திய ஐரோப்பியன். ஒரு தனிமனிதனின் ஆளுமையில் அனைத்து வகை செயல்பாடுகளையும் தூண்டுவது காரணி. அடிவேர்கள். பெரும்பான்மையாக உளவியல் என்பது ஒரு வளர்ந்து வரும் அறிவியல். இது முதன்மையாக சார்ந்துள்ளது. நடத்தைசார் மாற்றங்கள். புருனரின் கூற்றுப்படி எந்த நிலையறிவு குறியீடு அறிவு மேம்பாட்டுக்கு மிக முக்கியமானது. சிம்பாலிக். வழிகாட்டுதல் என்பது ஒரு தகுதி வாய்ந்த நபர் மற்றொரு நபருக்கு உதவி செய்வது ஆகும். தொழில்சார். மனநலத்திற்கான வரையறைகளை 19ஆம் நூற்றாண்டில் தந்தவர் வில்லியம் ஸ்வீட்சர். தொழில் உளவியலானது நடத்தைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. தொழிலாளியின் உளவியல் தேர்வு 19. தனி செறிவுடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது மனத்திறன் செயல்திறன் விருப்பவேலை. உட்புறம் மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது. உடல் ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி என்று அழைக்கப்படுகிறது. கவனம் மற்றும் விருப்பம். கல்வி உளவியல் என்பது கற்றல் கற்பித்தலுக்கு தொடர்பை வழங்கும் ஒரு வகை உளவியல் என்று கூறியவர் ஸ்கின்னர். ஒரு புலனறிவு வலு ஆனது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனுணர்வு அடிப்படையற்றது எனில் அது இல் பொருள் காட்சி. இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன். சாதிக்கும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் யார். டேவிட் மெக்கெல்லண்ட். உற்றுநோக்கல் கற்றலில் உள்ள 4 படிநிலைகளை கண்டறிந்தவர் பண்டூரா. பற்றாக்குறையான வேலைகள் வீட்டு வசதி அல்லது வளத்திற்காக குழுக்களில் ஏற்படும் அடிக்கடி விரோதங்கள். போட்டியால். நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதை பகுத்தாய்வு திறன் பெறுகிறார். குமரப்பருவம். நடத்தை வல்லுனர்கள் தவிர்த்த காரணி மரபு. பிராய்டு என்பவரின் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது. 6. பயம் கோபம் மற்றும் பொறாமை போன்ற மனவெழுச்சிகள் வகையை சார்ந்தது. எதிர்மறை மனவெழுச்சி. மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் நெறிப்புறல் நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும். சூழல். தேர்வுக்கு உட்படுபவர் மூலம் முயற்சி செய்து பாடப்புதிருக்கு தீர்வு காண்பர். பொருட்களை திரட்டுதல். மனித உடலானது வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போக்ரேட்ஸ் வரையறுக்கிறார். 4. பியாஜே எளிதாக நிகழ்ச்சிகளை எனவும் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கின்றார். ஸ்கீமா. கோபத்தை ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தும்போது சுரப்பியின் சுரப்பு அதிகரிக்கிறது. அட்ரினல். என்பது கற்றலின் உச்சநிலை ஆகும். காரணப்படுத்துதல். தனி நபருடைய சூழலுக்கான
உறவில் தனிநபருடைய செயல்களை அறிவியல் பூர்வமாக படிப்பதே உளவியல் ஆகும் என கூறியவர் வுட்வர்த் மற்றும் மார்க்யூஸ். முன்கூட்டி திட்டமிடுதல் இல்லாமலேயே எந்த வகை குழுவினர் ஒன்று சேர்வார்கள்? தடையில்லா குழு. வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது முதிர்ச்சி மற்றும் கற்றல். 30 முதல் 50 வரையிலான மாணவர்களுடைய ஒரு வகுப்பை ஆசிரியர் சந்திக்கும் போது மிகப்பெரிய வேறுபாட்டு வீச்சில் இருப்பது தனியாள். கீழ்க்கண்டவற்றுள் எது தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது? விருப்பம் மற்றும் மனப்பான்மை. பண்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி பயிற்சி விதி. ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது. இந்த தேர்வுக்கான உதாரணம் அளவுகோல் சார்ந்த. வகுப்பறையில் உள்ள மாணவர்களைக் காட்டிலும் மாணவிகள் அதிக பொறாமையுடன் இருக்கின்றனர். ஏனெனில் முன்னுரிமை அணுகுமுறை. ஒருவரின் சிக்கல் களைதல் நடத்தை எதை பொறுத்தது? மனநிலை. வகுப்பறையில்